ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம புது கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். இது வந்து ரோஸ்மேரி செடி. இது வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்குது. இந்த இலையனை வந்து நம்ம கசக்கி மூக்கில் வச்சோம்னா நல்ல ஒரு மனம் கொடுக்குது. இந்த விக்ஸு மாதிரி ஒரு வாசனை அடிக்குது. இது இப்போ வாங்கின புது செடி தாங்க. நர்சரியில் வந்து மூலிகை நர்சரின்னு அதில் வச்சுருந்தாங்களாம். வாங்கிட்டு வந்தாங்க ஒரு செடி. நல்ல ஒரு பெரிய நர்சரி பையில் இருக்குது. நல்லா அந்த பாருங்கள், அந்த நுனியெல்லாம் அப்படியே சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மறிக்கொழுந்து அது மாதிரி அந்த வாசனை இதோட சேர்ந்த செடின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ரோஜா மல்லி. இதுவும் புது கலெக்ஷன் தான். நர்சரிக்கு போனேன், ஆனால் அங்கே செடி ஒன்றும் இல்லை. சரி இருக்கிறத வாங்கிட்டு வருவோன்ட்டு இந்த ரோஜா மல்லி இல்லை போயிட்டதுனால அதை 2 வாங்கிட்டு வந்தேன். ரோஜா செடியில் ஒன்றுமே புதுசாக வரல, எல்லாம் பழைய செடிகள் தான் இருந்தது. அதனால் இது ரோஜா மல்லி வாங்கிட்டு வந்தேன். இதில் 2 செடியை ஒரே இதில் வச்சுட்டேன். சரி, ஒன்று பிழைச்சாலும் ஒன்று போனாலும் ஒன்று பிழைக்கட்டும் அப்படின்ட்டு 2 கன்று வாங்கியிருந்தேன். பாருங்கள், பூ எப்படி அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நல்லா அந்த இதுலேயும் ஒரு பூ இருந்தது, வாடிடுச்சு எடுக்கிறதுக்குள்ளே, வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. இது வந்து ரோஜா. இது வந்து இது டபுள் கலர் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் தெரியுமா, அதாவது ஆரஞ்சு அண்டு எல்லோ, அந்த செடி. அது போயிடுச்சு, பழசு எடுத்து போட்டேன். அதில் ஒரு குச்சி மட்டும் எடுத்து வச்சுட்டு இது புதுசு. இதில் வந்து 2 மொட்டு இருக்குது. ஏற்கனவே நிறைய பூக்களோடு தான் வாங்கிட்டு வந்தேன். 4 பூக்கள் இருந்தது. பூக்களோடு வீடியோ எடுக்க மறந்துட்டு இப்போ வந்து மொட்டுகள் இருக்குது. 2 மொட்டுகளும் துளிர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொட்டி மாற்றி வச்சோன்னே எல்லாமே தொட்டி மாற்றி வச்சாச்சு. புது செடிகளை தொட்டி மாற்றி வச்சாச்சு. டபுள் கலர் ரோஜா. இது ஒரு அழகு செடி. அதாவது ஒயிட் கலரில் பூ பூக்குது, அப்படியே லைட் பிங்க்கில் மாறுது, அதுக்கப்புறம் டார்க் பிங்கில் மாறுது. 3 கலராக மாறுது. ஒரு செடியில் வந்து 3 கலரில் பூக்கள் வந்து நிறம் மாறுது. இதுக்கு பேர் தெரியல, அழகு செடின்னாங்க. இது க்ரீப்பர் மாதிரி வரும், நாங்கள் நல்ல கொடி மாதிரி வரும்னு இருக்காங்க. கீழே தான் வச்சுருக்கேன். சரி, கீழே கொடி இருக்கிறதுனால மேலே இது பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். கலர் சூப்பராக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஒயிட்லேருந்து இந்த ரோஸ்லாம் மாறும்ல, அது மாதிரி இது கலர். நான் சும்மா கலர் சேஞ்சிங் செடின்ட்டு பேர் வச்சுருக்கேன். இது வந்து தொட்டாச்சு நீங்கள், இதுவும் புதுசு தான். இது ரோஸ் கலரில் பூ பூக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அது பழைய வயலட் கலரில் மாதிரியே தான் பூக்குது. சரி, வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு தொட்டியில் மாற்றி வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. புது தொட்டாச்சினிங்கி செடி. பழைய தொட்டாச்சினிங்கி செடியில் வெள்ளைப்பூச்சி வந்து அவ்வளோ வெட்டி விட்ருக்கேன். இப்போ திருப்பியும் தழுத்து வந்துட்டுருக்கு. இது புது தொட்டாச்சினிங்கி செடி மாடியில் இருக்குது. இது வன்னி மரம் சொல்லுவாங்கள்ல, அந்த கன்று. இது வச்சா நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு 2 கன்று வாங்கிட்டு வந்தாங்க. 2 தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸ் ஒரு க்ரோ பேக்கும் ஒரு தொட்டி சதுர தொட்டிலையும் மாற்றி வச்சுருக்கேன். பாப்பா எப்படி வளரணும், நுனியை கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். பார்ப்போம், நம்ம என்றைக்கு சொந்த வீடு கட்டுறோமோ அன்றைக்கி நம்ம இதை கொண்டு வச்சுக்கலாம். அந்த அன்றைக்கி இதுலேயே இருக்கட்டும். அதே மாதிரி தான் நிறைய செடி வச்சுருக்கேன். கொய்யாப்பழ செடி, எலுமிச்சை செடியெலாம் இருக்குது. இதுவும் வந்து ரோஜா, பன்னீர் ரோஜா. டார்க் பிங்க் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய போகும். அந்த செடி போயிடுச்சு. இப்போ டார்க் பிங்க் இல்லைன்ட்டு டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா வாங்கி வச்சுருக்கேன். பாப்பா எப்படி விளாடும். எல்லாமே தொட்டி மாற்றி வச்சாச்சுங்க. 2 நாள்லேயே தொட்டி மாற்றி வச்சாச்சு. மழை பெய்கிறதுனால மாற்றி வச்சுருவோம் அப்படின்ட்டு மழையோடையே எல்லாம் மாற்றி வச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.